வணக்கம். வணக்கம் வணக்கம். ஈசன் எழில்வெளியன் ஐயா அவர்களை பற்றி நீங்கள் பார்த்து வியந்த அந்த தருணங்கள் என்ன? இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு நூலை சேலத்துக்கு வரப்பிரசாதமாக கொடுக்கக்கூடிய ஒரு நூலா, நான் காலம் தொற்றும் பேசக்கூடிய ஒரு நூலா கொண்டு வந்திருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் கூட பழகிய நிகழ்வுகள் எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது முதல்ல என்னை பற்றி நான் யாருன்னு சொல்லிடுறேன். சொல்லுங்க. சேலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி ஸ்தாபனம் சுவாமி இன்ஸ்டியூஷன்ஸ் அயோத்தியா பட்டத்தில் இருக்குது. அந்த இன்ஸ்டியூஷனுடைய தலைவர் நான். கிட்டத்தட்ட 5000 பேர் படிக்கிறாங்க. சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, பிஎட் காலேஜ், எம்எட் காலேஜ்னு ஒரு 5000 பேர் படிக்கிறாங்க. அந்த கல்லூரியில் நான் இருக்கும்போது திடீரென்று ஈசன் எழில்வெளியன் அவர்கள் ஒரு நாள் வந்தாங்க. வந்துட்டு நான் உங்களை பார்க்கணுங்க, இந்த மாதிரி நம்முடைய சேலத்தினுடைய பழைய கால நினைவுகளை நான் ஒரு நூல் வெளியிடுறேன், அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அழைச்சார். ஆனால் அவரை நான் அது வரைக்கும் பார்த்ததில்லை. ஆனால் அவருடைய டீட்டெயில்ஸ் பூரா எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வப்போது இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இதிலெல்லாம் அவருடைய வரலாறுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க அப்பா காலத்துலேருந்தே எனக்கு தெரியும். ஏன்னா நான் அந்த காலத்து மனுஷன்தான். ஆச்சா, அவர் சமூகத்துக்கு செய்யக்கூடிய தொண்டுகள், அவருடைய பணிகள், அதாவது கொஞ்சம் கூட தன்னலம் கருதாத ஒரு மனிதன். அவர் வெளியிட்டிருக்காருன்னு சொல்லிட்டு நான் முக்கியத்துவம் கொடுத்து பல வேலைகளுக்கு இடையே இன்றைக்கி வந்திருக்கிறேன். இந்த சேலத்தினுடைய இந்த நூல் வெளியீட்டில் கலந்து கொள்றதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்க, நான் அந்த காலத்தை மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாள் இருக்குது 80 ரீச் ஆகிறதுக்கு. அப்படின்னா எவ்வளோ காலத்தை முன்ன மனுஷன் பார்த்துருக்கேன். அந்த காலத்து நினைவுகள் எல்லாம் நான் ஒவ்வொன்றும் நினச்சிக்கிட்டே இருக்கேன். நினச்சாலும் அது பூர்த்தி அடையாமல் இருக்குது. அதை பூர்த்தி அடைகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருப்பவர் விஜயன் அவர்கள். அதனால் இந்த புத்தகத்தை பார்த்தோன்னா இந்த சேலத்தை பற்றிய விவரங்களை பூரா முழுமையாக நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் தான் நான் வந்தேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் வரல அந்த ஈசனுக்கு பிறந்த ஈசன் பல்லாண்டு வாழணும், மேன்மேலும் தொண்டு செய்யணும். எல்லாருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். நன்றி. நீங்களும் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. ஒரே ஒரு கேள்வி மட்டும் சொல்லுங்க. நீங்க இந்த இன்ஸ்டிடியூட் வச்சு இவ்வளோ பெரிய நிறுவனரா இருக்கீங்க. இவருமே பாத்தீங்க அப்படின்னா ஈசன் அவர்களுமே ஈசன் பர்னிச்சர் அண்ட் கர்டன்ஸ் வச்சு வச்சிருக்காரு. தொழில் ரீதியா நீங்க அவரை பார்க்கும்போது எந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தாக்கம் இது? இந்த அவர் இளம் வயதுல இருந்து கிட்டத்தட்ட பொன்விழா கண்ட ஒரு நிறுவனம். ஸோ அப்படிங்கும் போது அவருடைய நிறுவனத்தை பார்த்து நீங்கள் வியந்த தருணங்கள் ஏதாவது இருக்கா? இல்லை, அவர் ஈசன் ஃபர்னிச்சர்ஸ் வச்சுருக்காரு. தொழில் பாட்டுக்கு தொழில் நியாயமான முறையில், நேர்மையான முறையில் செஞ்சிட்ருக்காரு. அது பல ஆண்டுகளாக தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. மேலும் அது தொடரணும். நான் இப்போ 20 வருஷம் தான் ஆகுது. நான் ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு என்ஜினியராக இருந்து என்னுடைய 60வது வயசுல ஸ்கூல் ஆரம்பித்தேன். பெரிய விஷயம் ஆச்சுங்களா? 60 டச் பண்ணும்போது தான் ஸ்கூல் ஆரம்பித்தேன். 15 பேர்த்தோட. நீ 5000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா எல்லாம் உழைப்பு. ஆச்சா, அந்த உழைப்பு ஈசன்கிட்ட இருக்கு. இவர் ஈசன் எழில்வெளியன் நான் சொல்றது இல்லை, ஈசன் தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு திறமையானவர். அவர் மேலும் வளர வேண்டும், வாழ வேண்டும். அவரை சுற்றி உள்ள அத்தனை பேரும் நல்லா இருக்கணும். என்னுடைய நிறைந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா இந்த புத்தகத்தை நீங்க உங்களுடைய கல்வி நிறுவனங்களை கண்டிப்பா எல்லாருக்கும் நீங்க எடுத்து கண்டிப்பாக நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். கொஞ்சம் ஒரு நிமிஷம் அவர் புக்கு வெளியிடுறத நீங்க தான் வாங்கணும்னாரு. ஆச்சா, ஆனா ஒரே ஒரு நிமிஷம் தான் தவறிடுச்சு. நான் மீட்டிங் ஆரம்பிச்ச உடனே போகக்கூடாதுன்ட்டு நான் முன் வயசுல உட்காந்துட்டேன். சரிங்க. ஆமா, ரொம்ப நன்றி. நீங்க